ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். அதாவது உண்மை கதை. 2 பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஒருத்தங்க திருப்பத்தூர், அவங்க பேர் மங்கை. இன்னொருத்தங்க மேங்களூர், அவங்க பேர் அர்ச்சனா. அவங்க 2 பேருமே திருமணமாகி கணவரோட கோயம்புத்தூர் செட்டில் ஆனவங்க. 2 பேருமே ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருட காலத்துக்கு மேலே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கனால ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் அவங்க போவாங்க, அவங்க வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் இவங்க வருவாங்க. அந்த பேங்க்லேயே இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்னன்னா, இவங்க கிட்ட ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பேங்க்கில் ஒர்க் பண்ணுற இன்னொரு லேடி. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அக்ஷய கிருதிக்கெல்லாம் ஜுவல்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களும் 2 பேரும் நல்லா ஏர்ன் பண்ணுறவங்க, நல்ல சேலரி வாங்குறவங்க தான். இப்படி அக்ஷய கிருதிக்கெல்லாம் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கினது இல்லையா. சரி, அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்களே, நம்ம ஒரு தடவை வாங்கி பார்க்கலாம்லன்னு சொல்லிட்டு இவங்க போன வருஷம் அக்ஷய கிருதிக்கு ஜுவல் வாங்க போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க போனது கோயம்புத்தூரில் நல்ல ஒரு பாரம்பரியமான ஒரு பெரிய நகைக்கடை. அங்கே போயிட்டு இவங்க போகிறப்பவே ஒரு காலையில் ஒரு 10 o'clock போயிருக்காங்க. பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சான். வெளியவே ஒரு ½ an hour இவங்களை ஒரு லைன் மாதிரி நிற்க வச்சுட்டு தான் உள்ளே ஒவ்வொருத்தரையாக அனுப்பியிருக்காங்க. அப்படி இவங்க உள்ளே போயிருக்காங்க. அரை மணி நேரம் முதல்ல வெயிட் பண்ணிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லா சேர்ஸ்லேயும் ஃபுல்லாக ஆட்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சேல்ஸ் பர்சன்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. யாரும் இவங்க வந்திருக்காங்கன்னு கூட யாரும் பார்க்கல. ஃபுல் கூட்டமாக இருக்கான். தலை மட்டும்தான் தெரியுதான். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எங்கே உட்கார்றது, எந்த நகையை பார்க்குறது ஒன்றுமே தெரியலையாம். சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க திரும்பியும் வெளியே வந்துடலான்னு வந்திருக்காங்க. சூப்பர்வைசர் மாதிரி ஒருத்தர், ஏன் மேடம் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த மாதிரி எங்களால் செலக்ட் பண்ண முடியும்னு தோணலை, நிறைய கூட்டமாக இருக்குது, எல்லோரும் ஃபுல் பிஸியாக இருக்காங்க, செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படியே எந்திரிப்பாங்க, ஒவ்வொருத்தங்களா எந்திரிக்க நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்த ஒரு கயிறு இருக்குது, அதை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த ஜுவல் செலக்ட் பண்ணுறவங்கலாம் அந்த கயிறையே பிடிச்சிட்டு போனால் தான் கூட்டத்தில் கரெக்டாக அந்தந்த இடங்களில் உங்களை உட்கார வைக்க முடியும். அந்த கயிறை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்க யோசிச்சிருக்காங்க, இது பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல, அதனால் வேண்டாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. நீங்கள் போய் ஒரு கவுண்டர் இருக்குது, அந்த கவுண்டரில் பணம் கட்டிட்டு ரெசிப்ட் வாங்கிக்கோங்க. ரெசிப்ட் வாங்கிட்டீங்கன்னா உங்களை அவங்களே ஃபோன் பண்ணி கால் பண்ணுவாங்க, எப்போ கடை ஃப்ரீயாக இருக்குது, அந்த நேரத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் 2 நாள் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ ஏதோ ஒரு நாள் கடை ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களை கூப்பிடுவாங்க. நீங்கள் ரிலாக்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் மேம். உங்களுக்கு எவ்வளோக்கு வாங்கணும்னு தோணுதோ அவ்வளோ பணம் கட்டிட்டு நீங்கள் ரெசிப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, அக்ஷய கிருதி என்றைக்கு தங்கம் தானே வாங்கணும், ரெசிப்டாக வாங்குவாங்க பணத்தை கொடுத்து, அதனால் நமக்கு தங்கம் தான் வாங்கணும், அதனால் வேண்டாம், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னா, காயின்ஸ் விற்கிறோமா, 1 கிராம் காயின், 4 கிராம் காயின், 8 கிராம் காயின் விற்கிறோம், நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம், தங்கம் தானே நீங்கள் வாங்கணும், அதுக்கப்புறம் கூட நீங்கள் அந்த காயினை கொடுத்து ஏதாவது ஜுவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்லா இருக்கே, சரி நம்ம காயின் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. காயின் வாங்கிறதுக்கு நான் இந்த சைடு இப்படி ஒரு லைன் வச்சுருக்காங்க. அந்த லைனும் ஒரு கயிறு கட்டியிருக்காங்க. அந்த கயிறை யாரெல்லாம் காயின் வாங்க போகிறாங்களோ அவங்க அந்த கயிறை பிடிச்சிக்கணுமா, அப்போ தான் அதே லைனில் போயிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கயிறு வச்சுருக்காங்க. இவங்க அதை பிடிச்சிக்கிட்டே போய் ஒரு 2 பேருமே 4 கிராம் காயின் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கயிறு பிடிச்சிட்டு போய் அந்த சைட் காயின் வாங்கிட்டு அப்படியே பின்வாசல் வழியாக இறங்கி வெளியே வந்துடலாமா. அந்த மாதிரி 2 பேரும் வந்துறக்கு 2.5 மணி நேரம் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் உள்ளே போனவங்க லஞ்ச் டைமில் தான் வெளியே வந்திருக்காங்க. பேங்க்குக்கு லஞ்சுக்கு தான் போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒருத்தங்க சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க போனீங்க நகைக்கடை போனீங்களா, வாங்கினீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆமாம்மா, நாங்கள் வாங்கிட்டோம், அந்த மாதிரி காயின் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொல்லியிருக்காங்க, அக்ஷய கிருதிக்கு நகை வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, இப்படியெல்லாம் திடீர்னு ஆசைப்பட்டு போகக்கூடாது, நீங்கள் என்னை கேட்டிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன ப்ரொசீஜர்னால், ஒரு 10 நாள் முன்னாடியே அந்த கடைக்கு போயிட்டு அங்கே நகையை என்ன நகை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணி பில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிடுவாங்க. பில்லெல்லாம் பண்ணி அவங்க நம்ம பில் நம்பர் எழுதி அவங்க உள்ளே வச்சுப்பாங்க.
101 ரூபாய் மட்டும் பில்லில் பேலன்ஸ் வச்சுருவாங்களாம். அக்ஷய கிருதி அன்னைக்கு மார்னிங் நம்ம நேராக கடைக்கு 6:30க்கு கடை ஓப்பன் பண்ணிடுறாங்க. காலையில் நேராக போனோம்னா கவுண்டரில் போயிட்டு நம்ம பில்லை கொடுத்தோன்னா நம்ம நகையை அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கு வெறும் 101 ரூபாய் கொடுத்துட்டு அந்த ஜுவல்லை நம்ம வாங்கிக்கலாம். ஜுவல் கொடுக்கறது சும்மா கொடுக்க மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் வெத்தலை பாக்கு ஒரு புஷ்பம் சந்தனம் குங்குமம் வச்சு அந்த சந்தன குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த வெத்தலை பாக்கு அந்த பூவையும் நகை மேலே வச்சு தான் இந்தாங்கன்னு கொடுப்பாங்களாம். அது வந்து ரொம்ப மங்களகரமாக அக்ஷய கிருதி அன்னைக்கு அந்த மாதிரி தான் அந்த தங்கத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் வாங்குவேன், நீங்கள் இப்படி வாங்காமல் விட்டுட்டிங்களே. இவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுச்சான். அடடா நமக்கு என்ன சும்மா ஒரு சின்ன பாக்ஸில் காயினை போட்டு கொடுத்துட்டாங்களே, யாரும் கொடுக்கல, அந்த வேலை செய்கிறவங்களே இந்தாங்கன்னு கொடுத்துட்டாங்களே. அவங்க பாருங்கள் ஓனரே நின்று சாமிக்கிட்ட வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுத்து பூ கொடுத்துருக்காரு. அக்ஷய கிருதினா இப்படி தானே வாங்கணும், நம்ம அப்படி சும்மா வாங்கிட்டு வந்துட்டோமே, ஐயோ நமக்கு அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குமா, ஒரு இனி தங்கம் பெருகுமா, நம்ம போய் சும்மா வாங்கிட்டோமே, அப்படி வாங்க தெரியலையே நமக்கு, இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் வாங்குறதுனால தான் இவங்க வருஷம் அக்ஷய கிருதிக்கு தங்கம் வாங்குறாங்க, நமக்கு பாரு இது கூட தெரியலையேன்னு 2 பேரும் ரொம்ப டல் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாட்கள் எப்பவும் போல் போயிட்டுருக்கு. எந்த பெரிய ஒரு நல்ல விஷயங்களும் நடந்ததா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஆனால் 2 பேரும் நல்ல சேலரி வாங்குறவங்க, எந்த கஷ்டமும் வாழ்க்கையில் இல்லாதவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா மங்கை அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா வீட்டில் அவங்க கொஞ்சம் நல்ல வசதியானவங்க போல இருக்குது. அவங்க வீட்டில் ஒரு லேண்டெல்லாம் அவங்க சேல்ஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மங்கை தான் பொண்ணு, இன்னொரு அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கார். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே இவங்களுக்கு மங்கைக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் யோசித்து ஒரு லேண்டை வந்து மங்கை பேரில் எழுதி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அண்ணனுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம், உனக்கு இதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சோமா, அதனால் அது வந்து ஒரு பெரிய லேண்டு, அதாவது இவங்க எதிர்பார்க்காத ஒரு விசேஷமான அது நடக்குது. எல்லாம் நிறைய சொத்துக்கள் பல இடங்களில் இருக்குது. அந்த ஊர்லேயே அவங்க அண்ணன் இருக்கனால அந்த பல இடங்கள்லையும் இருக்கிறத பார்த்துக்க முடியும். ஆனால் இந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க, கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க ஒவ்வொரு தடவையும் அங்கே ஊருக்கு போய் அதெல்லாம் பார்த்துட்டு வர முடியாததால் அவங்க அப்பா என்ன யோசிச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய நிலத்தை இவங்களுக்கு கொடுத்துடலாம், அப்புறம் நிறையா இருக்கிற சின்ன சின்ன நிலங்களை அவங்க அண்ணனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தன் பொண்ணுக்கும் அது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க ஒரு பெரிய நிலத்தை இந்த பொண்ணு பேரில் எழுதி வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே மங்கைக்கு ஒரு மனசார ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்து நம்ம ஒரு வேளை அந்த தங்கம் வாங்கினதன் காரணமாக தான் நமக்கு வந்து இது கிடைச்சதோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அர்ச்சனா கிட்டேயும் வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படி லேண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அர்ச்சனாக்கு என்ன தோணுச்சு, அடனா மங்கை உங்களுக்கு கிடைச்சதே, அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்ல, நானும் தானே தங்கம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே அவங்களுக்கு வந்து எதுவும் கிடைக்கல. ஓகேங்களா, வேறு அதுக்கப்புறம் அவங்க தங்கமும் வாங்கலை, எங்கேயும் லேண்டு எதுவும் வரலை, வேறு பெனிஃபிட்ஸுன்னு எதுவும் இல்லை. அதே மாதிரி எந்த கெடுதலும் நடக்கலை. பசங்களாம் நல்லா படிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார், நல்ல வீடு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அப்போது என்கிட்ட வந்து அர்ச்சனா தான் ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க வேறு விஷயத்துக்காக தான் பார்த்தாங்க. அவங்க பையன் வந்து +2 முடித்தார், காலேஜ் போகிறதுக்காக தான் அவங்க பார்த்தாங்க. பார்க்குறப்போ என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எனக்கு வந்து ஏன் மேடம் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடந்தது, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போ சொன்னேன் நான், அம்மா ஒன்றும் இல்லை, அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு வல்லத்தன்மையோட எந்த கிரகநிலையும் நடக்கலை, ஜாதக ரீதியாக நார்மலாக இருக்குது. தசை புத்தி அந்தரோ சூட்சமங்கள் எல்லாமே வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. அதே போல் நீங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கலை, ஒரு வீடு கட்டுறேனோ அந்த மாதிரி ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் எதுவுமே வந்து யோசிக்கலை, நீங்கள் அதை செய்யவும் ஆரம்பிக்கல. அப்படி ஏதாவது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருந்தா கூட அந்த வேலைகள் நல்லதாக நடந்திருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களும் எதுவும் கையில் எடுக்கலை, உங்களுக்கு நடக்கிற தசாபுத்திகளும் உங்களுக்கு எதுவும் கொடுக்குற அளவுக்கு இல்லை, நிம்மதியாக இருக்கிற டைம் நடக்குது, நிம்மதியாக இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மங்கைக்கு ஏதாவது அப்படி இருந்திருக்குமா, ஒரு வேளை வல்லத்தன்மையோட தசாபுத்திகள் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. இருக்கலாமா அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு அது ஒரே குறுக்குறுன்னு ஆயிடுச்சு. எப்படி ஒரு வேளை அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மங்கை கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நான் நித்யா மேடம் கிட்ட ஜாதகம் பார்த்தேன், எனக்கு கரெக்டாக எல்லாமே சொன்னாங்க, பையனை என்ன படிக்க வைக்கணுன்னெல்லாம் சொல்லிட்டாங்க,
நீயும் பாரு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மங்கை என்கிட்ட ஜாதகம் அனுப்பிட்டு பேசினாங்க. அப்போ 2 பேருமே உட்காந்து நான் என்ன சொல்ல போகிறேங்கிற ஆர்வத்தில் தான் அர்ச்சனாவும் கூட உட்காந்து கேட்டிருக்காங்க. நான் சொன்னேன், மங்கை உங்களுக்கு வந்து ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ அவங்க சொன்னாங்க, மேடம் சொல்ல முடியாது மேடம், எனக்கு முன்னாடி இன்னும் 2-3 பேரெல்லாம் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்காங்க, அதனால் வருமானு சொல்ல முடியாது, ஆனால் வந்தால் வரலாம், எங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் டைம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அவங்களுக்கு சொத்து வந்ததை பற்றி நானும் சொல்லலாம், அவங்களும் ஒன்றும் கேட்கல. ஆனால் அர்ச்சனா கேட்டாங்க. நாங்கள் பேசி எல்லாம் முடிச்சிட்டோம், இன்றைக்கி ஃபோனை வைக்க போகிறேன். அப்போது அர்ச்சனா கேட்டாங்க, மேடம் அவங்க இதில் பணம் அந்த சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? 100% இருக்குமா? அவங்களுக்கு வந்து இப்போ வல்லத்தன்மையோட கிரகநிலை நடந்துகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்து வரணும். அதிலும் 9ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது. 9ஆம் பாவ அதிபதி அங்கே புத்தி நடத்திட்டுருக்கார். அதனால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவும் அந்த அதாவது பணம்லாம் கொடுக்காம அதிர்ஷ்டகரமாக அப்பா வீட்டு சொத்து, ஓகேங்களா, அந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். மங்கையும் ஆமாம்மா வந்தது எனக்கு இந்த மாதிரி அப்படின்னாங்க. அர்ச்சனாவும் புரிஞ்சது மேம், எனக்கு வந்து அந்த மாதிரி வல்லத்தன்மையோட கிரகநிலை நடக்காததால் எனக்கு வரல, அவங்களுக்கு வல்லத்தன்மையோட கிரகநிலை நடந்ததுனால அவங்களுக்கு வந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நடந்தது வந்து February மாதம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மந்த்து ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் எனக்கு அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, மங்கைக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சிருச்சுமா, அதே இதில் தான் நானும் இருக்கேன், பட் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் உங்களுக்கும் கிடைக்குமா? அவங்களுக்கு இதுதான், அவங்களுக்கு வல்லத்தன்மையோட கிரகநிலைகள் நடக்கிறனால அந்த சொத்து வந்துச்சு, ப்ரமோஷன் கிடைச்சிது, எல்லாமே வல்லத்தன்மையோட அந்த கிரகநிலை நடக்கிறனால கிடைச்சிது. அதே மாதிரியான ஜாதகத்துலேயும் இருந்தது அப்படின்னா உங்களுக்கும் அது நடந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த வல்லத்தன்மையோட கிரகநிலை இல்லாததால் உங்களுக்கு நடக்கலமா, ஆனால் நல்லபடியாக நல்லத்தன்மையோடு இருக்கனால நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. அப்படின்னா எனக்கும் ப்ரமோஷனுக்காக பார்க்கலாமா மேடம் கேட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் இது இல்லை, உங்களுக்கு எப்போ வரும்னு நான் சொல்கிறேன், இன்னும் ஒரு 6 months போகட்டுமா, அப்புறம் ஒரு தடவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயம் இதுதான். அதாவது ஒரு அக்ஷய கிருதின்னு ஒரு விஷயம் வருது, அது வந்து ஒரு நல்ல நாள். இது ஏன் நல்ல நாள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் முதலே பதிவுகள் இருக்குது. போன அக்ஷய கிருதிக்கே நான் அதெல்லாம் வந்து போட்டிருக்கேன், எதனால் இது நல்ல நாள் அப்படின்னலாம். அது நீங்கள் போய் பாருங்கள், அதோட லிங்கை நான் கீழே தர்றேன். நல்ல நாளில் நம்ம தங்கம் வாங்கினா அது பெருகும். அதே போல தான் எல்லா விஷயங்களுமே, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும், ஓகேங்களா. அதே போல் அந்த ரெகுலராக அந்த ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி நம்ம வச்சுக்கணும். அதே போல் இந்த இரத்த தானம், ஓகேங்களா, அந்த இரத்த தானம், வஸ்திர தானம், உணவு தானம், இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும். அதனால் தங்கம் தான் வாங்கினா தான் நல்லது அப்படி இல்லை. அது வந்து ஏதோ ஒரு தங்க கடைக்காரர், ஏன்னா மங்கள பொருட்கள், ஓகேங்களா, அந்த அக்ஷய கிருதி அப்படின்னு சொல்கிறது மங்களமான நாள். அதனால் அந்த மங்கள பொருட்களில் தங்கமும் வர்றதுனால அதை வாங்கினா நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பெண்களுக்கு தங்கத்தின் மேலே இருக்கிற ஆசை காரணமாக அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் தங்கம் வாங்கணும்னு சொல்லப்பட்டதோ தவிர அதெல்லாம் கிடையாது. நம்ம நல்ல குணங்களை வளர்த்திக்கணும், ஈகை மனப்பான்மை வளர்த்திக்கணும், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறத வளர்த்திக்கணும். அந்த விஷயங்கள் தான் வளரணும். யார் மேலேயும் பொறாமை, கோபம், வெஞ்சன்ஸ் எதுவும் வச்சுக்க கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த நாளில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயங்களோ தவிர பூ வாங்கணும், மஞ்சள் வாங்கணும், தங்கம் வாங்கணும், பூவு வாங்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. எப்போ சாமி கும்பிட்ற மாதிரி அன்னைக்கும் சாமியை கும்பிடுங்க. எனக்கு நல்ல புத்தியை கொடுன்னு நம்ம கும்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி கும்பிடுங்க. எனக்கு நல்லது நடக்கணும்னு கும்பிடுவோம். அந்த மாதிரி கும்பிட்டு முடிஞ்சால் அக்ஷய கிருதின்னு எல்லாம் பேசுகிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா, காது கேட்குது. அதனால ஏதோ ஒரு தானம் அன்னைக்கு உங்களுக்கு யாருக்கு வேணாலும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற லேடியோட குழந்தைக்கு ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, கட்டுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு செய்யுங்க, தெரியாதவங்களுக்கு கூட செய்ய வேண்டாம், நல்லா தெரிஞ்சவங்களுக்கே செய்யுங்க. அது அவங்களுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கருமாக்கள்லாம் கழிஞ்சு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அக்ஷய கிருதியோ தவிர தங்கம் வாங்கியே ஆகணும்னு தயவு செஞ்சு போய் க்யூவில் நிற்காதீங்க. தங்கம் வாங்கணுங்கிற அவசியமே அக்ஷய கிருதி அன்னைக்கு கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.